ஹை கைஸ், வெல்கம் டு கிருத்திஸ் ட்ராவல். நம்ம இன்னைக்கு வேலை விட்டு காஞ்சிபுரம் போகிறோம். என்னப்பா சொல்கிற? ஆமாம், இன்னைக்கு சாட்டர்டே ஆனால் எங்கே போவோம்? இன்னைக்கு காரில் மாருதி ஈகோ காரில் வரதராஜ பெருமாள் அத்திவரதருக்கு இருக்கிற கோவிலுக்கு போகிறோம். ஸோ அங்கே தான் நம்ம இப்போ போயிட்டுக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் கிருத்திஸ் ட்ராவல். ஸோ கோயில் 7:30 மணிக்கு திறக்கும். நம்ம இங்கே இருந்து ஒரு 5:30 மணிக்கு கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட சும்மா அப்படியே போயிட்டு பெட்ரோலில் போட்டுக்கின்னு இங்கேருந்து அப்படியே போய் கோயில் பார்த்துன்னு வரலாம் அப்படின்ட்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 77 கிலோமீட்ரு வேலூர்லேருந்து நம்மளுக்கு அந்த கோயிலுக்கு. அப்படியே என்ன கார் ஒரு சைடில் இருக்கிற ஒரு வால் நிறுத்திட்டு நம்ம இப்போது கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. கோயில் காலையில் 7:30 மணிக்கு தான் நடை திறப்பு. அதனால் கூட்டம்லாம் அப்படியே நின்று இருந்தாங்க. நம்மளும் அப்படியே உள்ளே வீடியோவில் எடுத்துகிட்டு, இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால நம்ம எப்போவுமே பெருமாளை தரிசனம் பண்ணுவோம். ஏதாவது ஒரு கோவில் பெருமாளுக்கு போவோம்ல. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம அத்திவாரத்தில் இருக்கிற கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். வரதராஜ பெருமாள். ஸோ ஒரு அருமையான அழகான ரொம்ப பிரதானமான ஒரு கோயிலுங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது சொல்கிறதுக்கெல்லாம் ஏகப்பட்ட கதைகள் இருக்குது. இதில் அழகாக செங்கிலி தெரியல, எப்படி இது என்னது இரும்புலே பின்னியிருப்பாங்க. அதை இங்கே கல்லுலேயே செங்கிலியை வடிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு கோயில் அது மேலே பார்த்திங்கன்னா தெரியும், அங்கே அந்த செங்கிலி ஃபுல்லாக கல்லால் செஞ்சது. இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம இப்போ கோயில் கோபுர தரிசனம் பண்ணின்னு இருக்கோம் உள் பக்கத்தில் இருந்து. ஓகே, இவ்வளோதாங்க. நம்ம இன்றைக்கி பெருமாள் தரிசனம் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. ஸோ அழகாக பெருமாளை பார்க்கறதுக்கு அதுக்கு முன்னாடி சக்கரத்தாழ்வார் போய் பார்க்க போகிறோம். கோபுரம்லாம் எடுத்து முடிச்சுட்டு பார்த்துட்டு போயிட்டு நம்ம சக்கரத்தாழ்வார் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி அத்திவரதர் இருக்கிற கோலமும் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இவ்வளோதாங்க. அப்படியே அழகான ஒரு இது கூட்டத்தார்ந்துக்கினே இருந்துச்சா, அதனால் எதுவும் இதெல்லாம் பண்ணவே இல்லை. அதனால் என்ன பண்ணாங்க, நம்ம அப்படியே வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அப்படியே பார்க்கலாம். ஸோ இது உள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸில் இருக்கிற ஒரு கோபுரம். ஸோ உள்ள மூலவர் பார்க்கறதுக்கு முன்னாடி இருக்கிற கோபுரம். ஸோ இந்த மாதிரி 2 நிலைகளில் இருக்கக்கூடிய கோபுரத்தை தான் நம்ம இப்போ பார்த்துக்கின்னு இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மணி மண்டபம், பெல் இருக்கிற மண்டபம் செம்ம அழகாக இருக்கும். ஓகே, இங்கே தான் சகத்தவர் இருக்கார். அதுக்கு முன்னாடி இருக்கிற குளம். இந்த குளத்துக்கு நடுவில் தான் உள்ளதான் நம்ம அத்திவரதர் இருக்கக்கூடிய திருக்குளம். ஸோ இங்கே தான் இருக்கார், உள்ள தூங்கிக்கிட்டே இருக்கார். ஸோ நம்ம அத்திவரதர் இருக்கிற குளத்தை தரிசனம் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அது கீழே தான் அவர் உறங்கி கொண்டு இருக்கிறார். பார்க்கடலில் இருக்கிற மாதிரி ஒரு அருமையான கோயில் இருக்கக்கூடிய இதுதான். இது சக்கரத்தாயாருடைய கோயில். நம்ம இங்கே உள்ளே போயிட்டு இதுக்குள்ளே தான் மியூசிக்கல் தூண்லாம் இருக்குது. அதை நம்ம தட்டி பார்க்கலாம். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம உள்ளே எடுக்க மாட்டோம்ல, அதனால் இதோட வீடியோவை நிறுத்தி கொள்ளலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சக்கரத்தாயார் பார்த்தாச்சு. பாய்.